பதியே கணங்களின் பதியே கணபதியே நல்ல மனங்களை ஆளும் குணநிதியே. என் பகுதி வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சாயராபுரம் கற்பகநாயகர் கோயில் சார்பில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு நம்முடைய சிந்தனை செல்வர் ஐயா அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல மாவட்டங்களில் பதிவாளராக பணியாற்றி இன்றைக்கு விநாயகர் பெருமானை பற்றி உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்கிறேன். அவரை இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக அற்புதமாக நடைபெற்று முடிந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த நிகழ்வில் அருமையான ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் கற்பக விநாயகர் ஆலய நிர்வாக குழுவிற்கும் என் சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுப்பிரமணியம் அந்த பெருமாளும் அன்பாய் ஆணையிட, இந்த சுப்பிரமணியனும் அங்கே எதிரே பெருமாளும் அன்போடு ஆணையிட, அந்த ஆணையை நான் ஆண்டவன் கட்டளையாக, அந்த சுப்பிரமணியன் அந்த பெருமாள் ஆண்டவன் கட்டளையாக நினைத்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசணும் வந்திருக்கோம். அதனால் வெளியில் இருக்கிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், பக்தர்கள், அடியார் பெருமக்கள் அனைவரையும் இந்த பந்தல் அருகே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளவு முக்கியமாக கடவுளை வணங்குவது, அந்த அளவிற்கு கடவுளை பற்றிய செய்திகளை கேட்பதும் ரொம்ப முக்கியம். அது நம்மளால நிறைய பேர் தெரியதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்க, இப்போ நவகிரக கோயிலுக்கு போகிறோம், சனீஸ்வரன் கும்பிட்டு இப்படியே வந்துடுறோம். உள்ள ஒரு பெரிய சிவபெருமான் இருக்கார், அவர் தானே கண்ட்ரோலு, ரிமோட் கண்ட்ரோல் யாருங்க? நவகிரகத்துக்கு. நவகிரகத்துக்கு அவ்வளோ பவர் கிடையாது, அந்த பவர் போகிற அவர் கொடுக்கறது பவரா பட்டாணி தான் இவங்க, இந்த 9 கிரகங்கள். எனவே நமக்கு எது முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். பல கோயில்களில் நாம் போய் பேசியிருக்கிறோம். இந்த பேச்சாளர் பேச்சு யாரும் கேட்கறதே கிடையாது. ரெண்டாவது, பேச்சாளருக்கு ஒரு மரியாதையை நம்ம இந்த மாதிரி பேச போறாங்கன்னு கூட நம்ம யாரும் அனௌன்ஸ் பண்றதில்லை. அதனால மக்களும் வர்றது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. ராகவேந்திர சாமி அழகாக சொல்கிறார். ஏன்னா உள்ள ராகவேந்தருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ராகவேந்தருடைய பக்தர், 27 ஆண்டுகளாக அவரை பற்றி பேசி வருகிறேன். ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயிச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே என்பது அப்பண்ணா எழுதிய அருமையான ஸ்தோத்திரம். அப்பண்ணா அவர்கள் ராகவேந்தருடைய பக்தர். அவர் எழுதிய ஸ்தோத்திரம் தான் இது. ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று நம்ம உச்சரிக்கிறோமே, அந்த நாமத்தை அவர் இந்த உலகிற்கு ஒரு பாடலாக கொடுத்தார். ராகவேந்தர் என்ன சொல்றாருன்னா, நான் முக்கியம் இல்லை, என்னை பற்றி யார் பேசுகிறாங்களோ அதை போய் கேளு, அது முக்கியம், அதுவும் என்னை கும்பிட்ட மாதிரின்றார். எவ்வளோ பெரிய ஞானி மகான். உயிரோடவே இந்த பூமிக்கு கீழே இருக்கிறார் சார். நிறைய பேருக்கு தெரியாது, அவர் ஏதோ ஜீவ சமாதின்னு நினச்சிருக்காங்க. இல்லை, உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு சாமி ராகவேந்திர சாமி மட்டும்தான் உலகத்திலேயே. 700 வருஷம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பேன் கீழே, மண்ணுக்குள் வானம் என்ற ஒரு புத்தகம் நான் எழுதினேன். சுவாமி மண்ணுக்குள் உள்ளே உட்கார்ந்துருக்காரு, உனக்காக எனக்காக தியானம் பண்றாரு. 700 வருஷம் நான் உயிரோடு இருப்பேன், நீ சொல்ற குறைகளை கேட்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கார். அவர் சொன்ன வார்த்தை தான், நான் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் என்னை பற்றி யார் பேசினாலும் கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த நாமஸ்மரணம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு
கற்பக விநாயகருடைய மகா கும்பாபிஷேகம் நேற்று பேராசிரியர் வந்து சென்றதாக ஐயா சொன்னார்கள். அவங்கெல்லாம் 60 வருஷமா இந்த ஃபீல்டிலே இருக்கிறவர். அவர் திருவாசகத்திலே ஊறி போனவர். திருவாசகத்திற்கு உருகாதார் யாரும் இல்லை. திருவாசகத்தை யார் எழுதினாங்கன்னு இப்போ கூட கேட்டு பாருங்க. எந்த ஸ்டூடெண்ட் குழந்தை சொல்லுதான்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் எவ்வளோ வருஷம் ஆன்மீகம் பண்ணுறோம், எவ்வளோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இந்து தர்மத்தை பற்றி பேசுகிறோம், சனாதனத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் மாணிக்க வாசகர் தெரியல. இப்போ 4 யாருன்னு கேட்டால் அந்த குழந்தைங்க சொல்லலை. பள்ளிக்கூடத்தில் காலேஜில் போய் கேட்டாலும் சிரிக்கிறாங்க பசங்க. இப்படி இருந்தால் நம்ம எப்படிங்க இந்து தர்மத்தையும் இந்த மாதிரி கோயில்களை அவங்க பெரியவங்க கட்டி வைக்கலைன்னா இப்போ கோயில் கிடையாது. ஆனாலும் அதையும் மீறி இளைஞர்கள் அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருமையாக ஆலயம் எழுப்புகிறார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது யார் சொன்னது? ஔவையார் சொன்னான். ஔவை பாட்டி கொன்றை வேந்தன் என்கிற அருமையான நூல். நான் நிறைய பக்தி செய்திகளை சொல்லுவேன். வெறும் நகைச்சுவை, இந்த ஆட்டம் பாட்டம் பாட்டெல்லாம் நான் பாடுறவன் இல்லை. நிறைய ஆன்மீக செய்திகள் சொல்ல நீங்களே கூட பார்க்கலாம். அவ்வளோ ஆன்மீக செய்திகளை சொல்லக்கூடியவன் நான். இதை நீ ஏற்று அமைதியாக காத்து இன்னும் நிறைய பேர் வந்து உட்காந்து இந்த பேச்சை ரசித்து கேட்டு, வெளியூர்காரங்கள்ட்ட ரசிக்கிறது வேற, உள்ளூர்காரங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. நாங்கள் மட்டும் அப்படியே கேட்பார் இல்லாமல் மூளையிலே முடங்கி விடலாமா? அது நியாயமா என்பதை உணர்ந்துதான் தலைவர் அவர்கள் என்னை இந்த ஆண்டு அழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மாணிக்க வாசகரை பற்றி நேற்று அருமையாக அவர் பேசியிருப்பார். ஏனென்றால் திருவாசகத்திலே ஊறிய பெரியவர் அவர். ஆகவே இந்த 4 யார், 4 பின்னால் வந்த திருமுறைகள் என்ன, சைவம் என்ன, வைணவம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. சிலர் சொல்லிட்டு கும்பாபிஷேகத்தை பற்றி நான் சொல்லிட்டு உள்ள பிரதிஷ்டை பண்ண தெய்வங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டு நான் அப்புறம் தலைப்புக்கு வரேன். இன்விடேஷனில் தலைப்பு இருக்காது. அதனால் நான் தலைப்பு ஐயா சொன்ன விநாயகர் பெருமையும் தெய்வம் இருப்பது எங்கே, இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. அதனால் அந்த தலைப்பிலே நான் விநாயகரும், அடுத்து உங்களிடத்திலே நான் ஒரு தலைப்பு தெய்வம் இருப்பது எங்கே என்ற தலைப்பிலே உங்களோட சில நேரம் உரையாடுவேன். நீங்கள் கொடுக்கிற ஆதரவு எனக்கு ஏனென்று கேட்டால், திரு சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பகுதியில் ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு, நான் வேலூர் வந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷமாக அவரோட பழக்கம் எனக்கு. அவர் வீட்டுக்கு அப்போல்லாம் அடிக்கடி வருவோம். ஆக அதே சுறுசுறுப்பு, அதே மாதிரி ஒரு ஆன்மீக பணி, சமுதாய பணி, அரசியல் பணி என்று பல்வேறு பணிகளுக்கு இடையும் இப்படி ஆலய கும்பாபிஷேகம் நடத்தி இப்படி நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற அவரது உயர்ந்த நோக்கத்தை நாங்கள் நெஞ்சார நன்றியுடன் பாராட்டுகிறோம். இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா என்ன? ஏன் கும்பாபிஷேகம் பண்ணணும்? பண்ணலன்னா என்ன சார்? நம்ம சாதாரணமாக பேசுவோம். கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகன்றாங்களே, அது என்ன? அது பண்ணலன்னா என்ன அந்த கோயிலுக்கு? ஏன் பண்ணணும்? இது தெரிஞ்சது இல்லை நமக்கு. ஏன் பண்ணணும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுறோம். ஏன்? அஷ்டபந்தனம் இன்னும் ஒரு மருந்து, 8 மருந்துகள் சேர்ந்த கலவையை இந்த பீடத்துக்கு மேலே இல்லை கீழே உள்ள பூரா பூசி, அதுக்கு மேலே தான் விநாயகரையோ அதுக்கு மேலே தான் நடராஜரையோ எந்த தெய்வ திருமேனியை பிரதிஷ்டை பண்ணுறோமோ அதை வைப்பாங்க. அது கெட்டியாக பிடிச்சிக்கும். 12 வருஷம் இருக்கும். அது 12 வருஷத்துக்கு மேலே அந்த பவர் போயிடும். இந்த அஷ்டபந்தனத்தை 8 கலவை இருக்க, அதுக்கு பவர் போயிடும். அது மட்டும் இல்லை, கோயிலில் இருக்கிற அந்த மூர்த்தி, இன்னைக்கு மகா கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடத்தினோம். கும்பாபிஷேகம் யாகசாலை வச்சிருக்கிறோம். எதுக்கு யாகசாலை? எதுக்கு? யாகசாலையில் தான் இந்த சக்தியை உருவாக்குறோம். நிறைய பேர் யாகசாலையில் போய் செல்போன் பேசுங்கிறான். நம்ம ஆளுங்க யாகசாலை உள்ள போறான், சண்டை போடுறான், என்ன உள்ள விடலையேன்னு. யாகசாலை என்பது இறைவன் இருக்கிற இடம். கோயில் மட்டும் இல்லை, தெய்வம் இருப்பதும் அங்கேயும் தான். தெய்வத்துக்கே பவர் கொடுக்குற இடம் தான் சார் யாகசாலை. அதை புரிஞ்சுக்க நம்ம ஆளுங்க. நான் தவறா சொல்லலை, இனிமேலாவது நம்ம அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இந்த யாகசாலையில் தான் குண்டம்னு வைக்கிறாங்கல்ல, அக்னி, அக்னியில தான் நெருப்பு. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவபெருமான். ஆக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவன் நெருப்பு வடிவத்தில் இருக்கிறான். ஆகவே நெருப்பு வடிவத்திலே நீங்க யாகசாலை நேற்று பார்த்திருப்பீங்க. அது 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம்னு யாகம் நடத்துவாங்க. அதுல மெயின் டெய்டி எது? இப்போ கற்பக விநாயகர். அவருக்கு பெரிய குண்டை வச்சிருப்பாங்க. அவரை மூலஸ்தானத்தில் மாதிரி அங்கே ஜோடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ராகவேந்தருக்கு ஒன்று, அதுக்கு பிறகு ஆஞ்சநேயருக்கு ஒன்று, அதுக்கு பிறகு நடராஜருக்கு ஒன்று. இப்போ யார் யாருக்கு பண்ண? நடராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர்,
சாய்பாபா, ராமலிங்க அடிகளார், ஸ்ரீ ஆஞ்சநேயர், இவங்க எல்லாருடைய தெய்வ திருமேனிகளையும் நம்ம வச்சிருப்போம். எங்க அதன் சார்பா குண்டம் வச்சிருப்பாங்க. அதுல நெருப்பு, வேறு சாதாரண நெருப்பு இல்லைங்க, அது மந்திரங்கள். ஐயர் சொல்றாங்கல்ல, சிவாச்சாரியார்கள், அவங்க எவ்வளவு மந்திரம் சொல்றாங்க, எவ்வளவு மேலதாளங்கள், மாவிலை, தர்பை. தர்ப தானே இந்த யாகசாலையில் இந்த பவரை எத்தனை போய் சிலைக்கு கொடுக்கறது தர்பை. நீங்க பாத்தீங்கன்னா காலையில கும்பாபிஷேக தர்பையிலேயே ஒரு கயிறு கட்டிட்டு போயிருப்பாங்க. எங்கிருந்து? யாகசாலையிலிருந்து விநாயகருக்கு ஒரு தர்பை போயிருக்கோம், கயிறு. விநாயகருக்கு போயிருக்கோம், நடராஜருக்கு போயிருக்கோம், ஆஞ்சநேயருக்கு போயிருக்கோம். எல்லா சாமி, எந்தெந்த சாமிக்கு கும்பாபிஷேகம் நடத்துறோமோ, எந்தெந்த சாமியை பிரதிஷ்டை பண்றோமோ அந்த சிலைகளுக்கெல்லாம் யாகசாலையிலிருந்து பவர் போகும். இதாங்க ஜெனரேட்டர், பவர் ஜெனரேட்டர். எது? யாகசாலை. யாகசாலையில் எப்படி அந்த பவர் வரும்? அது சாதாரண தண்ணிங்க. நம்ம பார்க்கும்போது அந்த கலசத்தில் அந்த தண்ணி ஊற்றி சிவாச்சாரியர்கள் மந்திரமோ யாகசாலையில் 2 நாள் 3 நாள் இருக்கிறப்போ அந்த தண்ணி புனித நீராக மாறுகிறது. அந்த புனித நீர் கலசாபிஷேகம் தான் கோபுர கலசங்களுக்கும் விமான கலசத்திற்கும் மற்ற தெய்வங்கள் இருக்கிற அந்த சந்நிதியின் மேலே இருக்கு பாருங்க, அங்க ஒரு கலசம் வச்சிருப்பாங்க, அந்த கலசத்துக்கு ஊற்றுவாங்க. உள்ள சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, மகா அபிஷேகம். அது கண்டிப்பா இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்க. மகா அபிஷேகம் பார்க்கணும். கும்பாபிஷேகத்தில் கூட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த புனித கலசத்திலிருந்தே தெளிக்கப்படுகிற அந்த நீர் நமக்கு ஆயுளை கூட்டும், மங்களங்கள் கொடுக்கும், சுபிட்சம் தரும், நினைத்தது நடக்க உதவி செய்யும். அதுதாங்க கும்பாபிஷேகம். அப்படிப்பட்ட கும்பாபிஷேகத்தை 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறோம். அப்படி நடத்தலைன்னா மூலவர்கிட்ட இருந்த சக்தி வெளியில போயிடும். எங்க போவோம்? அந்த ஸ்தல மரத்தில் போய் உட்காரும். அப்புறம் கோபுர கலசத்துக்கு வந்து உட்காரும். நீ 12 வருஷம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, கவனிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த கோயில் விட்டா போயிடும். இதுதாங்க கும்பாபிஷேகம் செய்வதனுடைய அர்த்தம். இதை வாரியார் சுவாமிகள் சொன்னதை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். கும்பாபிஷேகத்துக்கு கரெக்டாக ஒரு விளக்கம் அவர் தான் கொடுத்தார். நம்ம ஊரில் பிறந்த உலக புகழ் பெற்றவர். அவருக்கு நாம ஒன்றும் செய்யலை, வேலூரில் வெளியூர்காரங்க வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கு பெரிய கோயில், மிகப்பெரிய சமாதி, எதிரில் வீடு, பிறந்த வீடு, பக்கத்திலே கோயில். உலகத்தில் எந்த ஒரு மகானுக்கும் இல்லாத வைபவம் வாரியார் சாமிக்கு தான் கிடைத்தது. பிறந்த வீடு, நேர அவருக்கு இறந்த பின் கோயில், ஒரே தெருவில். எங்கன்னா இருக்கு, எந்த சாமினா இருக்குன்னு சொல்லுங்க, எந்த மகானுக்காவது. வள்ளலார் பிறந்தது புவனகிரி பக்கத்தில் மருதூர். ஆனால் சித்தி அடைந்ததே ஒரு ஜோதியில் கலந்தது மேட்டுக்குப்பம், அங்கிருந்து 10 கிலோமீட்டர். பாம்பன் சுவாமிகள் பிறந்தது பாம்பன், ராமேஸ்வரம் தீவு. அவர் முக்தி அடைந்தது எங்க? திருவான்மியூர். திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர். பட்டினத்தார் காவிரி பூம்பட்டினத்திலே பிறந்தார். அவர் முக்தி அடைந்தது எங்க? யாருன்னா சொல்லிருப்பாங்களம்மா, நீங்க கூட சொல்லலாம். சொல். திருவொற்றியூர். உட்காருங்க, ரொம்ப நன்றி. அவருக்கு கை தட்டலாம், நல்ல பலமாக கூட கை தட்டுங்களேன். கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது. ரத்த ஓட்ட சீராக கற்றுக் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். பாருங்க, அழகா சொல்லியிருக்காரு. அவர் பிறந்தது காவிரி பூம்பட்டினம், அவர் சமாதியானது திருவொற்றியூர். ரமணர் திருச்சுழியில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் பிறந்தார். எங்க சமாதியானார்? திருவண்ணாமலையில். எங்க பிறந்தாங்க, எங்க சமாதியானாங்க? ராகவேந்திரர் புவனகிரியில் பிறந்தார். சமாதி எங்க இருந்துச்சு? மந்திராலயம். மந்திராலயம் எங்க இருக்கு? துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் இருக்கு. நினைச்சு பார்த்தீங்களா? இவ்வளவு மகான்கள் எங்கோ பிறந்து வளர்ந்து மக்களுக்கு தொண்டு செய்து எங்கோ ஒரு இடத்திலே சமாதி ஆகிவிட்டார்கள். ஆனால் வாரியார் சாமிகள் பிறந்த இடத்திலே சமாதியாகி கோயில் கொண்டார். இதுதான் அவருக்குள்ள பெருமை. முருகனுடைய அருள், ஆக சுப்பிரமணியன் அருள் மிக்க ஒரு கடவுள் என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் வாரியார் சுவாமிகள். ஆகவே நேற்றைய இந்த திருவாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். அவர் எழுதல, கடவுளே எழுதுங்க. அது மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் என்ன நூல்? கடவுள் மனிதனுக்கு ஒரு நூல் சொல்லி கொடுத்தாரு, பகவத்கீதை. மனிதன் கடவுளுக்கு ஒரு நூல் சொல்லி கொடுத்தான், அந்த நூல் தான் திருவாசகம். ஜி போப் என்கிற தமிழ் அறிஞர், இப்போ போன வாரம் அவருக்கு பர்த்டே, அவர் எழுதி வச்சுட்டு போனார். ஜி போப் எழுதினாருங்க, இங்கிலீஷ்காரன். முதல்ல
திருவாசகத்தை இங்கிலீஷ் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அவர் சொன்னார், திருவாசகத்தை படிக்கிற போது என் கண்களிலிருந்து நீர் வழிந்து வழிந்து நான் எழுதிய கடிதங்கள் எல்லாம் கரைத்து விடும், நனைந்து விடும் என் கடிதம் என்று சொன்னார். பார்த்தீங்களா, அவர் பிறந்தது எங்கேயோ, வளர்ந்தது எங்கேயோ, 40 வருஷம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார், தமிழ் கற்றுக்கினார். திருவாசகத்தை நீங்கள் நானும் படிக்கல. அது நிறைய பேர் என்னன்றா, சாவு வீட்டில் பாடுற பாட்டு சார்ன்றான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம நாடு? இது எவன் சொல்லி வச்சானே எனக்கு தெரியல. திருவாசகத்தை இறைவனே விரும்பி கேட்டு ஒரு படி எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க மேல்லோகத்தில் படிக்கிறதுக்கு. இது நான் சொல்லலை, மனோன்மணி எழுதிய சுந்தரம் பிள்ளை சொல்ல. நான் எதுவுமே ஒரு கருத்தை கூட தவறாக சொல்ல மாட்டேன். ரெண்டாவது, சப்ஜெக்டை விட்டு வெளியில் போய் இந்த நகைச்சுவை கைத்தட்டலுக்காகலாம் பேசுகிற ஆள் நம்ம இல்லை. ஆன்மீகத்தில் ஆன்மீகமாக இருந்துட்டு போகிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அமைதி காத்தினால் அழகாக இந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க எனக்கும் ஆர்வம், உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாணிக்க வாசகருடைய பெருமை, இறைவனே அந்த திருவாசகத்தின் ஒரு படியை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு மேல்லோகம் போயிருக்காரு. அங்கே என்ன நீ படிக்கிறியா திருவாசகத்தின்னு கேட்குறாரு மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தெய்வ பணுவல், பக்தி பணுவல் திருவாசகம். அப்படிப்பட்ட திருவாசகத்தை பற்றி நேற்று ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசியிருக்கிறார் என்று தலைவர் சொன்னார். ஆக ரொம்ப சந்தோஷம். வர முடியாதுங்க மணிக்கு காரணம் என்ன, அந்த 3 நாள் வெயிலில் என்னையும் படுக்க வச்சிச்சு. அதிகமான பிபியால் நாமளும் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். நான் இன்றைக்கே கூட தலைவர் ஃபோன் பண்ணும்போது ஏன் கதவு திறந்து பார்த்து அப்படியே காற்று வெப்ப அலை வீசுது, வண்டியும் ஓட்ட முடியல 2 வீலர். அப்படி இருக்கிற நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில் வெப்ப அலை வீசும் வேலூரிலே, வரலாற்று சிறப்பு மிகுந்த நமது வேலூர் மண்ணிலே, சாதனையாளர்கள் நிறைந்த சாய்நாதபுரத்திலே தலைவர் சுப்பிரமணி பெருமாள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் மற்றும் கோயில் நிர்வாகஸ்தர்கள், சிவாச்சாரிய பெருமக்கள், பொதுமக்கள், அறக்கட்டளை நிர்வாகஸ்தர்கள் போன்ற அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்தை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிறோம். இந்த சக்தி போய்விடக்கூடாது. பவர் பண்ணுங்க, ரீசார்ஜ் பண்ணுறோம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த செல்லில் இது இறங்கி போகுது, என்ன பண்ணுறோம், உடனே போய் ப்ளக்கு சொல்லி சார்ஜ் பண்ணுறோம். அதே தாங்க கும்பாபிஷேகம். அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணுறோம். என்ன சார் நீங்கள் கடவுளுக்கே ரீசார்ஜ் பண்ணுறது என்ன, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கலாம். ஆனால் கடவுள் எங்கும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தம், பரிபூரணானந்தம், பரிபூரண ஆனந்தம். சாமி கடவுள் எங்கேயும் இருக்கார். உங்கள் பின்னால் இருக்காரு, முன்னே இருக்காரு, பக்கத்தில் இருக்கிறாரு. என்னுடைய பக்தன் எங்கே கீழே விழுந்து விடப் போகிறான் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படின்னு சொல்ற. எங்க நீ விழுந்துட்டு போறேன்னு சிவபெருமான் பின்னாலே நிற்கிறாராம்மா. நீ விழுந்து தடுமாறினா உடனே கையை பிடிச்சிக்குவார். உனக்கு தெரியாது, ஆனால் பின்னால் இருக்கிறார். அதனாலதான் கடவுள் எங்கே என்று கேட்கிறோம். தெய்வம் எங்கே, தெய்வம் இருப்பது எங்கே? ஆலயத்தில் மட்டும் நாம் ஏன் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம்? வாரியார் சாமியில் ஒரு உதாரணம் சொன்னார். இப்போ பால் கறக்கிறோம், ஏன் பால் உடம்பு முழுக்க தானே இருக்கு பசுவில், ஏன் கொம்பில் போய் பால் கறக்கூடாது? காலில் போய் ஏன் பால் கறக்கூடாது? மடியில் மட்டும்தானே பால் வருது. அந்த மாதிரி தான் கடவுள் எங்கேயும் இருந்தாலும் கோயிலில் மட்டும்தான் அவர் நீக்கமர அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கோயிலில் 100 வருஷமா மந்திரம் சொல்றாங்க சார். உள்ள கருவறையில் 100 வருஷமா அபிஷேகம் பண்றாங்க, ஆராதனை பண்றாங்க. எத்தனை ஆயிரம் மக்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. அவ்வளோ பவர், அவ்வளோ சக்தி கோயில் மூலஸ்தானத்தில் இருக்கு. அந்த மூலஸ்தானம் போய் நீ கும்பிடும் போது உனக்கு சக்தி வருது. அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போனோம்னு சொல்றோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, மறக்காதீங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அதுல முதல் அடி என்ன தெரியுங்களா? ஔவையார் எழுதுல ஒன்றை வந்தல யாருன்னா சொல்லலாம். நான் நிறைய பரிசுலாம் கொடுப்பேன் ஒரு காலத்துல, இப்ப முடியல. கொன்றை வந்தல முதல் வரி, இப்ப நான் சொன்னது 2வது வரி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதுக்கு முதல் வரி என்ன தெரியுங்களா? அமெரிக்காவில் இருக்கிற பையன் படிக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சின்ன குழந்தை படிக்கிறது ஔவையார் ஆத்திச்சூடிய கொன்றை வேந்தனை. தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கே கொன்றை வேந்தன்னு தெரியல, ஆத்திச்சூடிய அந்த பசங்க படிக்கல. எல்லாம் கூகுளில் போய் சுற்றி நிற்குதுங்க, வாட்ஸ்அப்பில் சுற்றி நிற்குதுங்க. இந்த குழந்தைகளை நம்ம எப்படி திருத்த போகிறோம்? அதுக்கு தாங்க இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு. இது தொடர்பான ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் கதை
சொல்லி தான் விளக்கணும் இல்லை, ஆனால் அந்த கதை ஆப்டாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு. ஒரு ஆசிரமம் நடத்துகிறார் பெரிய சாமியார். அவர் விஐபிங்களுக்கெல்லாம் கூட இருந்து கவனிப்பார், சாப்பாடு போடுவார். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு விஐபி வந்தார் வீட்டுக்கு, அந்த ஆசிரமத்துக்கு. அந்த குரங்க பேரிட்டு கூப்பிட்டாரு, ஏய் குமரா இங்க வா. கையில் தடி வச்சுட்டா பொட்டுன்னு ஒரு போட்டார் தலைமையில. அந்த அவருக்கு எத்தனை வாழை இலையா போடுனார், வாழை இலையா போட்டுச்சு. எது குரங்கு. திருப்பின்னு வந்து உட்காந்துச்சு, திருப்பின்னு தலையில போட்டார். அந்த வாழை இலைக்கு முன்னால தண்ணி எடுத்து மொய் வையின்னு சொல்லி சொன்னார் சாமியார். தண்ணி எடுத்து மொய் வச்சுச்சு. இன்னொரு வாட்டி போட்டார். தலையில போட்டு 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 தான் வேலை வாங்கிட்டே இருந்தார். சாதம் போட்டுச்சு, சாம்பார் விட்டாச்சு. அப்போ வந்தவன் சும்மா இருக்கலாம்ல விருந்தினர். அந்த ஆள் என்ன பண்ணா, ஒரு கேள்வி கேட்டான் சாமியார். என்ன சாமி, இந்த குரங்கு எல்லா வேலையும் நல்லா செய்யுது, அது ஏன் முட்டுன்னு தலைமையிலேயே அடிக்கிறீங்க, அதை சும்மா தான் விட்டுடுங்களேன்னு கேட்டான். அப்போ இந்த சாமியார் என்ன நடக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த குரங்கு கட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. என்ன பண்ணு சரிங்களா, அந்த குரங்கு இந்த சாப்பிட்டு பாருங்க, அவர் தோல் மேலே போய் உட்காந்துச்சு. அவர் தலையில் போய் பேன் பார்க்குது. அவருடைய சோறு மேலேயே அந்த வாழை விட்டு ஆட்டுது. அவன் எப்படி சாப்பிடுவான்? சாமி, அந்த குரங்கு மீண்டும் ஒரு அடிங்க, பொட்டுன்னு போடுங்கன்னா. யாரு வந்தவன் பார்த்தீங்களா? போட்ட பிறகுதான் அடங்குது. அப்படி இந்த மனம் அலைபாயிரும். இந்த மன அலைபாயத்துக்கு பொட்டு பொட்டுன்னு அப்பப்போ போட்டுக்கினே இருக்குது தாங்க இந்த ஆன்மீகம். இந்த சொற்பொழிவு உள்ள பார்த்தீங்கன்னா மந்திரங்கள், திருக்குறள், திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி நூல்கள் படிக்க படிக்க பொட்டு பொட்டுன்னு போட்டு இருக்கிற மாதிரி அது போடுது. நீ தப்பு செஞ்சு போனீங்கன்னா 48 நாள் மண்டலத்துக்கு பூஜை செய்கிறாங்க. எதுக்கு? மண்டல விரதம் இருக்கிறாங்க ஐயப்ப சாமிக்கு. ஏன்? மனம் அது செம்மையாகும். இதுதாங்க விரதம், இதுதாங்க ஆன்மீகம், இதுதாங்க பக்தி. மனம் அது செம்மையாகணும், மனசு பக்குவப்படணும், அதான் பக்தி. எந்த பக்தி உன்னை பக்குவப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையான பக்தி. ஆக இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் கூட ஆலயங்களில் சிறப்பாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான் என்பதனால்தான் நம்ம இப்போ கற்பக விநாயகர் கும்பிடுறோம். இந்தியாவிலேயே இன்னொரு இடத்துல ஃபேமஸான கற்பக விநாயகர் இருக்காருங்க. அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா நீங்க? எந்த ஊர்ல இருக்கு, எங்க இருக்கு, அந்த கோயில் பேர் என்ன? கற்பக விநாயகர்னு சொன்னா அந்த கோயில் பேர் தான் முதல்ல சொல்லுவாங்க. எந்த ஊருங்க? பிள்ளையார்பட்டி. யார் சார் சொன்னது? கொஞ்சம் என்ன ஒரு கை தட்டிடுறாங்க எல்லாமே. பிள்ளையார்பட்டியில் இருக்கு குடைவரை கோயில். பார்த்து நின்னீங்கன்னா அப்படியே நின்றுகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி கோயில் அது. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவ்வளோ பிரமாதமாக அந்த கோயில் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து நாம் நம்ம ஊர் கற்பக விநாயகர் ஆலயத்தின் தான் எனக்கு நான் இந்த வழியில் போகும்போதெல்லாம் சாமி வந்து கும்பிட்டு தான் போவோம். அதனால் கற்பக விநாயகர் ஆலயத்தின் இன்றைய கும்பாபிஷேக விழாவிலே பங்கு பெற்றது எனக்கு ஒரு பெருமை. நடராஜர் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நடராஜரை பற்றி தெரியணும் உங்களுக்கு. எல்லாரும் தெரியும், நடனமாடுபவர் நடராஜர். ஆனால் நடராஜர் சிவபெருமானுடைய ஒரு வடிவம் தான். நிறைய பேர் இவர் வேற அவர் வேற நினைச்சிருக்கிறப்ப திருமால் எடுத்தீங்கன்னா பள்ளிக்கொண்டு ஆளுகிற பெருமாள் வேற, ராமர் வேற, மகாவிஷ்ணு வேறன்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய வித்தியாசம் இவங்க நம்ம ஆளுங்களுக்கு புரியணும். திருமால் ஒண்ணுதான், அவர் தான் மகாவிஷ்ணு. அவர் தான் பல ரூபங்கள்ல இருக்காரு. பள்ளிக்கொண்ட பெருமாளும் அவர் தான், ராமரும் அவர் தான், கிருஷ்ணரும் அவர் தான். அதனால பெருமாள் ஒரே ஒரு பெருமாள் தான் மகாவிஷ்ணு. சிவபெருமானும் ஒரே சிவன் தான். அவருக்கு வேலுள்ள ஜலகண்டீஸ்வரன் பேரு, விரிஞ்சபுரத்தில் மார்கபந்தீஸ்வரன் பேரு, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் பேரு, சிதம்பரத்தில் நடராஜன் பேரு. நடராஜன் மூர்த்தம் என்பது தனி. ஆடல் அரசன். அவர் ஆடினால்தான் இந்த உலகம் ஆடும். அவர் இயங்கினால்தான் நாம் இயங்க முடியும். அதனால உலகத்தின் தலைவனாக இப்போ கூட G20 மாநாடு நடந்தது. அந்த வாசலில் பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சியில் பிரம்மாண்டமான நடராஜ சிலை தான் வச்சுருந்தாங்க. உலகமே வியக்குது அந்த சிலையை பார்த்து. அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய சிலையை இன்றைக்கு நம் ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அவரை நீங்கள் வணங்க வேண்டும். அடுத்து ஸ்ரீ ராகவேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி நான் இப்போ சொன்னேன். ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மத்ராய ரதாயிச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே என்பது அப்பண்ணாவினுடைய மந்திரம். ராகவேந்திரர் நம்மை கற்பக தருவாய் காமதேனுவாய் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பூமிக்கடியிலே 700 ஆண்டுகள் உயிரோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். நீங்கள் ராகவேந்திராவை கண்டிப்பாக வணங்கணும். இந்த பங்குனி மாதம் தான் அவர் பிறந்தாரு.
பங்குனி மாதம் தான் 20வது வயசுல துறவரம் மேற்கொண்டார். அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, பையன் இருக்கான். எல்லாரையும் விட்டுட்டு அவரை சன்னியாசமாக போயிட்டார். ஆனால் உலகத்திற்காக அவரை சன்னியாசம் மேற்கொள்ள சொன்னது பட்டாபிராமன் தான். கனவிலே வந்து, ராகவேந்திரா, இனி நீ இல்லறத்தில் இருக்கக்கூடாது என்று ஆணையிட்டது சரஸ்வதி தேவி, கலைவாணி. கலைவாணியின் ஆணையின்படி தன் மனைவி சரஸ்வதியையும் விட்டுவிட்டார், தன் மகன் நாராயணனையும் விட்டுவிட்டார். சன்னியாசம் மேற்கொண்டு இந்தியா பூரா சுற்றி வந்து கடைசியில் மந்திராலயத்திலே மகானானார். உயிரோடு இருக்கிறார், மறந்து விடாதீர்கள், இம்பார்ட்டன்ட் இது. ராகவேந்திரர் உயிரோடு இருக்கிற மகான், ஆனால் பூமிக்கு அடி இருக்கிறார், சமாதி ஆகிட்டார். அப்படின்னா ஜீவ சமாதி இல்லை, அவர் ஜீவன் முக்தர் இல்லை, உள்ள உட்காந்து உயிரோடு இருக்கிறார். அவரை நம்ம கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். நன்றி நம்ம நிர்வாக குழுவிற்கு. அடுத்து சாய்பாபா, நம்பிக்கை பொறுமை 2 மந்திரங்களை சொல்லி கொடுத்தவர் சாய்பாபா, மறந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாரும் சாய்பாபா கோயிலுக்கு போகிறவங்க, அதனால் சாய்பாபாவை இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறது ரொம்ப பெருமை. வெளி இடத்துல போய் நம்ம சுத்த வேண்டியதில்லை, ஒரே இடத்துல இவ்வளோ சாமி நம்ம பார்க்குறோம். 2வது ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாருக்கு பேர் தான் வள்ளலார். வள்ளலார் பிறந்தது புவனகிரிக்கு பக்கத்திலே இருக்கிற மருதூர். மருதூரிலே ராமையா பிள்ளை சின்னம்மையாருக்கு மகனாக பிறந்தார். அவர் அப்பா சின்ன வயசுல குழந்தைய விட்டு காலமாயிட்டாங்க. அம்மா 2 வருஷத்துல குழந்தை 2 வருஷம் குழந்தைய தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. சின்ன காவணம் என்ற ஊர், ராமலிங்க சாமிக்கு தாய் வீடு, பாட்டி வீடு. அந்த வீட்டிலேருந்து மெட்ராஸ் போனார். மெட்ராஸ் போய் ரொம்ப நாள் 32 வருஷம் இருந்தார். சென்னை வாழ்க்கை வெறுத்து போய் கருங்குழி வந்தார். கருங்குழியில் 9 ஆண்டு இருந்தார். அங்கிருந்து தான் வடலூரில் ஞான சபையை ஆரம்பித்தார், தர்மசாலையை ஆரம்பித்தார். இன்னும் 154 வருஷமா அந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க, அணையா அடுப்பு. பசிப்பினி போக்குதல் தான் ஜீவகாருண்யம். எது கடவுள் கும்புறது இல்லை ஜீவகாருண்யம், அது ஒரு ஜீவகாருண்யம். ஆனால் பசி என்று வருகிறவனுக்கு அவன் வயிற்றினுடைய தீயை யார் அணைக்கிறானோ அவன் இறைவனுக்கு நெருக்கமானவன் என்று வள்ளலார் சொன்னார். ஆக பசிப்பினி ரொம்ப முக்கியம். அன்னதானம், அதனால தான் நம்ம கோயிலில் அன்னதானம் செய்கிறோம், எல்லா இடத்துலையும் மாகேஸ்வர பூஜை பண்ணுறோம். என்னன்னு கேட்டால் அந்த அடியார்கள் சாப்பிட்ட பிறகு தான் நாம் சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் மாகேஸ்வர பூஜை என்று நாம் ஆலயங்களிலே வைத்திருக்கிறோம். ஆக அன்னதானம் செய்வதற்கு நமக்கு வழிகாட்டியவர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் சொன்ன ஒரு அடி தான் நான் இந்த தலைப்பாக வச்சேன். தெய்வம் இருப்பது எங்கே? அவர் கேட்குறாரு வள்ளலார், தெய்வம் எங்கே இருக்குங்க? நான் சொன்ன இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு, பர்டிகுலராக கோயில் இருக்கு. ஆனால் அதையும் ஒரு ஸ்டெப்பு போய் வள்ளலார் சொல்றார், தெய்வம் எங்கே இருக்கு? தெய்வம் இருப்பது எங்கே? கண்ணதாசன் சொன்னார் ரொம்ப அழகா, தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே, வேற எங்கே? இந்த கோயில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னவரு அடுத்த வரிகள் சொல்றாரு, தெளிந்த நினைவும். நல்லா இந்த பாயிண்ட் கவனிச்சுங்க, இவ்வளோ பேசுறது இல்லை, கடைசி வரி இது 2 வரி தான் செய்தியே. தெளிந்த நினைவு, திறந்த நெஞ்சி. இது யார்கிட்ட இருக்கிறோ அவங்கிட்ட கடவுள் இருக்கான். தெய்வம் இருப்பது எங்கே? இப்ப சொல்லுங்க. தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே. அப்படி இறைவன் நீக்கமர ஒவ்வொரு மனிதனையும் மனிதனாக மாற்றுவதற்காக இந்த தெய்வ சக்தி உதவுகிறது. தெய்வம் உண்மை மனிதனாக பிறக்க வைத்து மானுடனாக வாழ வைத்து வானுரையும் தெய்வத்தில் வாழ்கின்ற ஒரு பெருமையை உனக்கு பெற்றுக் கொடுக்கிறது ஆன்மீகம். அதனால்தான் ஆலயம் இல்லாத ஊரிலே, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்படி நமது சாய்நாதபுரத்திலே நீண்ட நெடுங்காலமாக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் வேண்டும் வரம் கொடுக்கிற கற்பக தருவாக இங்கே கற்பக விநாயகர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்து நமது கற்பக விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் யாரு? அவருக்கு இன்னொரு பேரு மாருதி. மாருதினா காற்று, காற்றுக்கு பிறந்தவர் தான் அவர், காற்றின் மைந்தன். அவரை ராமபிரானே சொல்லின் செல்வன் என்று சொல்கிறார். அஞ்சனா தேவிக்கும் மாருதி காற்றின் மைந்தனாக பிறந்தவர். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி வரம் பெற்றவர். அவர் பெருமாளை கூப்பிடுறாரு, ராம அவதாரம் முடிஞ்சு மேலே வந்து நம்ம எல்லாருக்கும்
நான் எல்லா டொனேஷனுக்கும் கொடுத்துட்டேன், காம்ப்ளிமெண்ட்ஸு பரிசு கொடுத்துட்டேன், எனக்கு யார் யார் சப்போர்ட்டாக இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் செஞ்சுட்டேன். அனுமனே நீ மட்டும்தான் என் கூடவே இந்த என்னை காப்பாற்றினேன், என் பொண்டாட்டி காப்பாற்றினேன், என் குடும்பத்தை காப்பாற்றினேன், என் தம்பியை காப்பாற்றினேன். இல்லைன்னா பரதன் செத்து போயிருப்பான், என் பொண்டாட்டி சீதை செத்து போயிருப்பான், நான் செத்து போயிருப்பேன், என் தம்பி லக்ஷ்மணி செத்து போயிருப்பான். இவ்வளோ பேரையும் காப்பாற்றினே ஆஞ்சநேயா, உனக்கு என்ன கொடுக்கட்டுன்னு கேட்குறாரு. இதெல்லாம் கம்பராமாயணத்தில் இருக்குது, நான் பொய் சொல்லலை. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, சாமி உங்களோட வைகுந்தத்துக்கு வந்துட்டா இங்கே ராமனை பற்றி யாரும் சொற்பொழி பண்ணுவாங்களே இப்போ என்ன மாதிரி, அதை யார் கேட்பா? எப்படி இருக்கு பாருங்க ஆஞ்சநேயர் சொன்ன பதில். ராமா 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 என்கின்ற நாமத்தை சொல்கிற இடத்திலே ஆஞ்சநேயர் பிறப்பு எங்கும் இருப்பார். நான் எங்கெல்லாம் பக்தி சொற்பொழி நடக்கிறதோ, எங்கெல்லாம் ராமபிரானை பற்றிய நல்ல பிரகாரங்களை சொல்கிறார்களோ அந்த இடத்திலே இருந்து நான் கேட்க வேண்டும். அந்த பாக்கியத்தை கொடு, நான் வைகுந்தம் வரவில்லை என்று சொன்னவர் ஆஞ்சநேயர். சீதாதேவி சொல்றாங்க அசோகவனத்தில், ஆஞ்சநேயர் நீ சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினார், இல்லை என்றால் இந்த வெற்றிலை கொடியில் நான் தூக்கு மாட்டி செத்திருப்பேன் என்று சொல்றாங்க. சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றினார், நீ என்றைக்கும் சிரஞ்சீவியாக இரு என்று சீதாதேவி அருள்பாலிக்கிறார். ராமபிரானும் நீ என்றைக்கும் சிரஞ்சீவி அனுமனி என்று வாழ்த்தியிருக்கிறார். ஆக ரெண்டு பேர் சாதாரணவங்களா? கடவுள் பூமாதேவி, சீதாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாமே சீதாதேன. ஆக சீதையை வாழ்த்திய பெருமைக்குரியவர் ஆஞ்சநேயர் பிரபு. ஆகவே அவர் ஆற்றல் மிகுந்தவர். அவருடைய பிரதாபங்களும் அவருடைய பெருமைகளும் கம்பராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே இருக்கிறது, வால்மீகியிலும் சுந்தரகாண்டத்திலே பெருமைப்பட பேசியிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலே இன்றைக்கும் நம் பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் சுந்தரகாண்டம் படிக்கின்றார்கள். ஆகவே ஆஞ்சநேயர் பிரபுவை இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்தது மிக பெருமை. ஆக ஸ்ரீ நடராஜர், ராகவேந்திரர், சாய்பாபா, ராமலிங்க அடிகளார், ஆஞ்சநேயர் ஆக இந்த தெய்வங்களை உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். நீங்கள் மகா கும்பாபிஷேகம் பார்த்திருப்பீர்கள், தரிசனம் செய்திருப்பீர்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதே மாதிரி தான் இந்த கும்பாபிஷேக தரிசனம் கோடி புண்ணியம். 12 வருஷம் நீ கோயிலுக்கு போய் எவ்வளோ பவர் சேர்த்தியோ அந்த பவர் பூரா ஒரே நாள் கிடைக்குது உனக்கு இந்த கும்பாபிஷேகம் பக்கத்தில். சார் இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டேன், உடம்பு சரியில்லை, என்ன சார் பண்ணுறது, தப்பாயிடுச்சு அப்படின்னு இல்லை. இந்த 48 நாள் மண்டலாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த மண்டலாபிஷேகம் ஒரு நாள் வந்து சாமியை பாருங்க, அது போதும். அதனால இந்த கும்பாபிஷேகத்தை கலந்துகளேன்னு வருத்தப்பட வேண்டாம். ஏனென்று கேட்டால் கும்பாபிஷேகத்திற்கு அவ்வளவு பெருமைகள் உண்டு. மிக அரிய வாய்ப்பு இந்த கும்பாபிஷேகம் நடத்திய இவர்களுக்கு தான். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரதில்லையே. கும்பாபிஷேகம் எல்லாரும் நடத்திட முடியாது, எல்லாரும் கோயில் கட்டிட முடியாது. இப்போ தஞ்சாவூரில் அரண்மனை இருக்குதுமா, ராஜராஜ சோழனுடைய பங்களா இருக்கா? பெரிய பெரிய மன்னர்கள்லாம் கோயில் கட்டினாங்க, அவங்களுடைய வீடு இருக்கா, அடையாளம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. கோயில் இருக்கு, அரண் கோயில், ஹரி கோயில், ஹரிஹரன் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில். இன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு முக்கியமான விசேஷமான நாளுங்க. யாருன்னா கஸ் பண்ணுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றவங்களுக்கே நான் தலைவரே 100 ரூபாய் தராரு பரிசு. இன்னைக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட வைணவ விஷயத்திலே ஒரு பெரிய நாள், இன்றைய நாள் விசேஷமான நாள். இன்னைக்கு பஞ்சமி, சித்திரை மாதம், காலையில் சதுர்த்தி 6 மணி 7 மணி 5 நிமிஷம் காலையில் சதுர்த்தியில் காலையில் நம்ம கும்பாபிஷேகம் நடத்தினோம். இன்னைக்கு மதியம் பஞ்சமி. பஞ்சமியில் ஒரு விசேஷம். இன்னைக்கு என்ன சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு வராக அவதாரம், சுவாமி வராக அவதாரம் எடுத்து பிறந்தார், அவதரித்தது நாள் இந்த நாள். மகாவிஷ்ணு 10 அவதாரம் சொல்லுறாங்க இல்லைங்களா? அதுல முதல் அவதாரம் மச்ச அவதாரம், 2வது அவதாரம் கூர்ம அவதாரம், 3வது அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். வராகம்னா ஒண்ணுமே இல்லைங்க, பன்றி தான். இந்த அவதாரம் ஏன் எடுத்தார்? இந்த பூமியை பாய் மாதிரி சுருட்டி, இப்படி பாய் மாதிரி சுருட்டி பாக்கெட்ல போடுற மாதிரி இந்த பூமியை பூரா பாய் மாதிரி சுருட்டி கடல்ல ஒருத்த வச்சுட்டு வந்துட்டான். மெய்தாங்க இது நடந்தது. இந்த வராக அவதாரத்தினுடைய காரணம் அதான். இரண்யன் தெரியும் இல்லைங்களா? பிரகலாத் அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா தான் இவன். யாரு? இரண்யாட்சன். அவன் என்ன பண்ணா, இந்த பூமியை பூரா பாய் மாதிரி சுருட்டி கடல்ல எத்தனை வச்சுட்டான். பூமி இல்லைன்னா என்ன ஆகும்?
எல்லாம் போய் அழறாங்க தேவர்கள்லாம். அப்போ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். பூமி கடலுக்கு அடியிலே போய் அந்த பூமியை மீட்டு உருண்டையாக கொண்டு வரார். பூமி உருண்டை என்பதை வராக அவதாரம் உலகிற்கு சொல்லியது. இதெல்லாம் ஆராய்ச்சி. நாம ஏதோ உருண்டை மாதிரி தூக்கின்னு வந்தார்ல, பூமி உருண்டை, அதுக்கு முன்னே தெரியாது. அப்போ பூமிக்கு உள்ள கடல்ல வச்சிருந்த பூமியை தூக்கின்னு வராரு. எப்படி தூக்கின்னு வராரு? அந்த கோர பல்லு இருக்குல்ல, அந்த பல்லு மேல பூமியை வச்சுட்டு வேற வராரு. அப்படி வந்த அவதாரம் வராக அவதாரம். அது இன்றைக்கு நடந்தது. அதனால இன்னைக்கு எங்கேயாவது ஞாபகம் வந்தா, டைம் இருந்தா பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு கும்பிடு போடுங்க. பெருமாள் தான் வராக அவதாரம் எடுத்தவர், வராக சுவாமி. இது எங்க இருக்கு? திருப்பதியில. யார் போறீங்களா இல்லையா இந்த கோயிலுக்கு? திருப்பதி போறோமா, பெருமாளை பார்க்கலாம். அங்க ஒரு வராக சுவாமி இருக்காரு. எங்க இருக்காரு? குளத்துக்கு கோயிலுக்கு இடது பக்கம். வராக சாமி ஆதி வராகர் அவர் தான். அந்த கோயிலுக்கு அவசியம் போயிட்டு தான் நம்ம திருப்பதிக்கு உள்ள போனோம். இதெல்லாம் ஐதீகம், வரலாறு. ஏன்னா அந்த ஆதி வராகர் தான் அந்த பெருமாளுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்தாரு. பெருமாள் எங்கிருந்து வந்தார்? வைகுந்தத்திலிருந்து விருப்பப்பட்டு வராரு, ஆசைப்பட்டு நான் போய் திருப்பதியில் நிற்க போறேன்னு வராரு, உனக்காக எனக்காக. அப்படி வந்தவர் தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள். அப்போ வரும்போது வேற ரூபத்தில் வராரு. அப்போ வந்து இடம் கேட்குறாரு, நான் இங்கே எங்கன்னா குச்சி போட்டுக்கிட்டோமான்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? இந்த வராகசாமி கிட்ட. நீங்க போட்டுக்குப்பான்றாரு. அதனால தான் வராகசாமி சொல்றாரு, பெருமாள் எனக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள், எனக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் அனைத்தும் முதலிலே யாருக்கு செய்யணும்? நீங்க வராகசாமிக்கு செய்யணும். அதனால வராகசாமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொத்து சுகம் நிலம் காப்பாற்றிக் கொள்ள தைரியம் வர, வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்க வராகசாமி கும்பிடணும். தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல வராகசாமிக்கு ஃபேமஸான கோயில் இருக்கு. தமிழ்நாட்டில் வராகசாமிக்கு தனி கோயில். அந்த கோயிலில் தான் நம்ம ராகவேந்திரர் எப்பவுமே போய் சாமி கும்பிடுவார். ராகவேந்திரர் அப்பா அம்மா அந்த கோயிலே தான் இருப்பாங்க. சார் உங்களுக்கு எப்படி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நான் ராகவேந்திரரை பற்றி புக்கு எழுதியிருக்கிறேன். நானும் அந்த ஊருக்கெல்லாம் போய் எல்லாமே கேட்டு தான் நம்ம எழுதி பதிவு பண்ணிக்கிறோம். அவர் வாழ்க்கை வரலாறுல இது இருக்கு. ஸ்ரீமுஷ்ணம் விருதாச்சலத்துக்கு பக்கத்தில், வடலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில், கும்பகோணம் மெயின் ரோட்ல இருக்கு இந்த ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணம் வராக அவதாரத்தின் ஸ்தலம். என்னடா இது விநாயகர் கோயில்ல? அதுதாங்க தெய்வம். எல்லா தெய்வமும் ஒன்று தானே. பிள்ளையார் யாரு? பெருமாள் யாரு? நினைச்சு பாருங்க, எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஆகவே நம்ம விநாயகரை பத்தி சொல்லுவோம். விநாயகர் சொல்லாம நம்ம முடிக்க போறதில்லை. நேற்று ஐயா திருவாசகம் பேசுனதுனால, நேற்று திருவாசகத்தை பற்றி அவர் பேசியதால அந்த தலைப்பை ஒட்டி நம்ம சில செய்திகளை சிவபுராணமும் மாணிக்க வாசகரை பற்றி சொல்ல வேண்டும் நினைத்தேன். அதனால ஒரு சொற்பொழிவில் இந்த நால்வரை பற்றி, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், 4 பேரும் நம்ம பசங்க தெரிஞ்சே இருக்கணுங்க. இவங்க தான் நால்வர்னு சொல்றோம். அவங்க 4 தான் தமிழுக்கு திருமறைகளை கொடுத்தவர்கள், தெய்வத்தை நமக்கு காட்டியவர்கள். இல்லைன்னா இந்த கோயில்ல எப்ப தோன்றியதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. கோயில் என்னைக்கு இங்க வந்துச்சு? கோயில் கோ என்றால் அரசன், கடவுள். இல் என்றால் இல்லம். நீ நான் வசிப்பதற்கு பெயர் இல்லம், ஊடு. பெரும் கோயில்ல வசிப்பது, ஆட்சி செய்வது கடவுள். கடந்து இருப்பவர் கடவுள். ஆலயம், ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். ஆக எப்படி எடுத்துக்கொண்டாலும் இப்போ கற்பக விநாயகர் கோயில் 100 வருஷம் ஆச்சுன்னு தெரியும். விஞ்சபுரம் கோயில் எத்தனை வருஷம் இருக்கும்? திருவள்ளத்தில் ஒரு கோயில் இருக்குது, அது எத்தனை வருஷம் இருக்கும்? அதுக்கு என்ன எல்லை எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த கோயிலில் வந்து பெரியவங்க பாடி இருப்பாங்க. இப்போ திருஞான சம்பந்தர் திருவள்ளத்தை பற்றி பாடியிருக்காரு. அவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு, 700 1300 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் திருவள்ளம். அப்போ அவர் வரும்போது கோயில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னே கட்டியிருக்கணும். அப்போ மினிமம் 1500 வருஷம் ஆயிருக்கு அந்த கோயில் கட்டி. இப்படி தான் தமிழ்நாட்டில் 274 கோயில்களை பாடல் பெற்ற ஸ்தலங்களாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த 274 கோயில்களும் 1400 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கோயில்கள். அதே மாதிரிதான் ஆழ்வார்களும் 7ஆம் நூற்றாண்டிலே அவர்களும் வைணவத்தை பரப்பினார்கள். 4000 திவ்ய பிரபந்தம், மங்களாசாசனம் என்று சொல்வார்கள். ஆழ்வார்கள் பாடிய கோயிலுக்கு பேரு திவ்ய தேசம். அப்படி 108 திவ்ய தேசங்களை பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அதுல ஒரு ஆழ்வார் பெருமாளையே பாடாதவர், அவர் மதுரை கவி ஆழ்வார். ஆக இந்த 108 தெய்வ தேசங்கள்
ஆழ்வார்கள் பாடியது. அப்போ அந்த கோயில்களுடைய வருஷம் என்ன? அதுவும் 1400 வருஷம். அதில் 2 கழிச்சு இந்த 108ல் எது 2 கழிக்கணும்? 108 திவ்ய தேசத்துல போயிட முடியுமாமா? ஏன் முடியாது? 108 திவ்ய தேசம் எல்லா ஊருக்கு தான் ஃப்ளைட் இருக்குது, போகலாமில்ல. ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது. 2 ஊருக்கு போக முடியாது 108 திவ்ய தேசத்தில். என்ன இடம் தெரியுங்களா? 1 வைகுந்தம், 2வது திருப்பார்கடல். இந்த 2 இடத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால பெருமாள் கிட்ட என்ன சொல்றாங்க, கேட்குறாங்க, நாங்கள் எப்போ அப்படி பார்க்க முடியும்னு. இந்த 106 திவ்ய தேசத்தை நீ ஒரு முறை போய் வா, உனக்கு நான் இடம் கொடுக்குறேன்றார். ஆனால் எத்தனை திவ்ய தேசம் பார்த்துக்கிறோம்? எங்கே திவ்ய தேசங்கன்னு தெரியாது நமக்கு. நம்ம பசங்க 0 வைணவத்தில். என்ன செய்ய முடியும் நம்ம? அப்படிதான் நிலைமை போயிட்டு இருக்கு. அவங்களாம் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ வழிகாட்டியிருக்காங்க. அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இடுதிரி சிந்தையாக என்று பூதத்தாழ்வார் பாடினாரே. அன்புட அகல நெய் ஊற்றி திரி போடுறா. என்ன திரி? இந்த உள்ளம் இதயத்தையே எடுத்து நீ திரியா போட்டு அதில் அன்பா நெய்யா ஊற்றி அகல் விளக்கில் இது ஒரு தீபம் ஏற்று சாமிகின்றார். அப்போ அன்பு வலியுறுத்திருக்காரு 1500 வருஷத்துக்கு முன்னால. அன்பே சிவம் திருமூலர் சொல்றார். அன்பே சிவம், அன்பே தவம் என்றார் மகாகவி பாரதி. இப்போ வந்தவர் பாரதி. அன்பே தவம் என்று சொன்னவர் மகாகவி பாரதி. ஆக இப்படிலாம் தெய்வம் இருப்பது எங்கே என்று கேள்வி கேட்டால், திறந்த நெஞ்சும் தெளிந்த நெஞ்சும் திறந்த நெஞ்சும். என்ன அழகா பாராட்ட, தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்தது உண்டோ அங்கே இறைவன் இருப்பது அங்கே, அது இங்கே. ஒவ்வொரு இதயத்திலும் அப்படி திறந்த மனசு வேணும், தெளிந்த நினைவு இருந்தால் இறைவன் வந்து அமர்வான் என்று கண்ணதாசன் சொல்றாரு. இதையே திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிறார்க்கு கோபுரம் வாயில் கோபுர வாசல் தெளிந்த ஜீவனுக்கு வாய் கோபுர வாசல் என்று சொன்னார். கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கை என்று சொல்கிறார். ஆக 5 புலன்களையும் நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு வருவது, ஆண்டவனை தரிசிப்பது, இப்படிப்பட்ட சொற்பொழிகளை கேட்பது, செவிக்கு விருந்து மனதுக்கு விருந்து, மனதை பக்குவப்படுத்துவது தான் இந்த பக்தி சொற்பொழிவு. இப்போ நம்ம பிள்ளையாருக்கு வருவோம். மகா கவி பாரதி டெய்லி ஒரு பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு இருந்தாருங்க. டெய்லி என்ன பிள்ளையார் தெரியுங்களா அவரு? பாருங்க ஐயா, பேர் என்னங்க ஐயா? கருணாகரன். எஸ்ஐயா இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். பாண்டிச்சேரியில் இருக்குது மணக்குல விநாயகர். மகாகவி பாரதி தினசரி அந்த படிக்கட்டில் உட்காந்து கவிதை எழுதுவார். மகாகவி வீடு பக்கத்து தெருவேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி மதுரையில் ஒரு ஃபேமஸ் விநாயகர் இருக்கிறார். யாரு? மதுரையில் அவருக்கு பேர் மாப்பிள்ளை விநாயகர். நீ மதுரையில் எங்கே போய் வேணா பஸ் விட்டு இறங்குங்க, மாப்பிள்ளை விநாயகர் கூல்ட்ரிங்க்ஸ், மாப்பிள்ளை விநாயகர் டிஃபன் கப்பே அப்படிலாம் போட்டிருப்பாங்க. காஞ்சிபுரம் போங்க, ஒரு பிள்ளையார் ஃபேமஸாக இருப்பார், சங்குபாணி பிள்ளையார். சங்குபாணி பஸ் டிராவல்ஸ், சங்குபாணி டூரிஸ்ட் இருக்கும், அது சங்குபாணி. இப்படி விநாயகருடைய ரூபங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் நாமங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் பிள்ளையார் ஒருவரே. பிள்ளை யார் என்று கேட்பதற்கு முன்னே நமக்கு வந்து அருள்பாலிப்பவர் தான் இந்த பிள்ளையார். ஆக கைத்தலம் நிறைகனி அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் என்று சொன்னா போதுங்க. படிச்சவங்க புத்தியெல்லாம் வந்து வாழ்கிறாய பெருமானே கற்பக விநாயகா என்று சொன்னா போதும். இது அருணகிரிநாதர் பாடினது, அவரே கற்பக விநாயகர் தான் பாடுகிறார். கற்பக விநாயகான்னு சொன்னா அப்படி குழுதுட்டு வர்றவங்க அவரு பிள்ளையாரு. கையில என்ன வச்சுக்கிறாரு? கைத்தலம் நிறை கனி, எல்லா கனிகளையும் அப்பம் அவள் பொறி எல்லாம் சாப்பிட்றாரு. கப்பிய கரிமுகன் அடிப்பேணி, நீ தொழணும். எப்படி? அப்படி தொழுதுதான் சுப்பிரமணியனை கல்யாணம் பண்ணினார். அப்புணம் இடையே இபமாகி வள்ளிமலையில அந்த புனக்காவல் செய்த குரத்தியான வள்ளியை கைப்பிடிக்க ஆசைப்பட்ட முருகனுக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தது அந்த கற்பக விநாயகர் தான். கற்பக விநாயகர் தான் முன்னின்று கல்யாணத்தை தம்பிக்கு நடத்தி வைக்கிறார் வள்ளிமலையில. அப்ப வள்ளிமலை எவ்வளவு ஃபேமஸான ஊர். சுப்பிரமணியர் அந்த ஊர்ல ஒரு வாரம் இருந்திருக்காரு வேலூர்ல. அப்போ மாப்பிள்ளை வேலூரை சொல்லும் போதெல்லாம் நான் முருகனுடைய ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லுவேன். நான் வெளியூர் போனா
முருகனுக்கு இது மாப்பிள்ளை ஊருங்க, நம்ம ஊர் மாப்பிள்ளை முருகன் வள்ளிமலையில தான் கல்யாணம் பண்ணினார். அவருக்கு தெய்வீயான கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க திருப்பரங்குன்றத்தில். அது தேவாதி தேவர்களுடைய கந்தர்வ திருவண்ணம். அது இந்திரன் வளர்த்த யானை வளர்த்த பெண் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க. ஆனால் குறைத்தி நம்ம ஊரில் நம்ம கஷ்டங்களை தெரிஞ்சுவோம். அதனால தான் வள்ளி சொன்ன போதுமா மயிலேறி வந்துட்டு வரான் முருகன். அருணுக்கு என்ன பாடுறார், கந்தா என்றால் இந்தா என்று ஓடி வருவான். எப்போ வள்ளி கூப்பிட்டா, வள்ளி பக்கத்தில் உட்கார வச்சுன்னு வந்துன்னே இருப்பார். ஆக அவ்வளோ பவர் இருக்கு இந்த இடத்துக்கு. ஆக கைத்தளம் நிறைகனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமகன் அடிப்பேங்கிற போது நமக்கு அருள்பாலிப்பவர் கற்பக விநாயகர். சுப்பிரமணியன் படுகின்ற அந்த அவஸ்தையை, காதல் அவஸ்தையை பார்த்து அச்சிறு முருகனுக்கு அக்கணம் வள்ளியை கல்யாணம் செய்து கொடுத்தவர் கற்பக விநாயகர் என்று வயலூர் திருப்புகளிலே முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடி அருளியிருக்கிறார். விநாயகர் பெருமான் சிவபெருமானுடைய கண்ணின் பார்வதியின் பார்வையிலே இருந்து தோன்றியவர். எப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணின் 6 கண்களிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினாரோ, எப்படி பெருமான் சிவபெருமானுடைய சக்தியிலிருந்து பைரவர் தோன்றினாரோ, எப்படி சிவபெருமானுடைய அந்த காற்றிலிருந்து வீரபத்ரர் தோன்றினாரோ, எப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணு ஒன்று கலந்தனால் ஹரிஹரபுத்திரன் தோன்றினானோ, அப்படித்தான் விநாயக பெருமான் சிவபெருமானுடைய செல்ல பிள்ளையாக முதல் மகனாக அவதரித்தார். பெருமான் உங்களுக்கு தெரியும், ஆறுமுகனுக்கு 6 படைவீடு இருக்கு, பிள்ளையாருக்கு 6 படைவீடு இருக்குங்க. யாருக்கு தெரியும்? ஆறுமுகனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, வேலனுக்கு 6 படைவீடு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை 6 படைவீடு. அதே மாதிரி பிள்ளையாருக்கு 6 படைவீடு இருக்கு. நானே சொல்லிடுறேன். 6 படைவீட முதல் படைவீடு திருவண்ணாமலை. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மா அருணை கோபுரத்தில் மேவும் செல்வ கணபதியை கை தொழுதக்கார் அப்படின்னு அண்ணாமலையார் ராஜகோபுரத்தில் உள்ள நுழைஞ்சா இடது பக்கத்தில் ஒரு கம்பத்தில் ஒரு நல்ல தூணில் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துருப்பார். அருமையான ஒரு கூண்டு மாதிரி போட்டு பலகை அடிச்சிருப்பாங்க. அது யாராவது பார்த்துருக்கீங்களா? கோயில் உள்ள போனால் அந்த விநாயகர் பார்த்துக்கிறீங்களா? அவர் தான் முதல் படைவீடு திருவண்ணாமலையில். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல மாருணை கோபுரத்தில் மேவும் செல்ல கணபதியை கை தொழுத கால். இந்த பாட்டு எழுதுறது ஔவையார் இல்லை, இந்த பாட்டு எழுதுறது விவேக சித்தாமணி. இது யார் எழுதுனதுன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும். எவ்வளோ ஃபேமஸான பாட்டு, யார் எழுதுனாங்கன்னு தெரியலைங்க. அதாங்க தமிழனுடைய அவலம். அந்த புஸ்தகத்தை யார் எழுதினான்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, ஆராய்ச்சி பண்ணல. சார் அவன் பிழைக்கிறதுல பார்க்குறான், இதான் ஆராய்ச்சி, உனக்கு தான் வேலை வெட்டி இல்லாதவன்னு என்ன ஒரு அம்மா சொல்லிட்டாங்க காலேஜில். இந்த மாதிரி போய் பேசினா வேலை வெட்டி இல்லாதவன்றாங்க நம்மளை. ஒரு அரை நாள் இதுக்கு செலவு பண்ணி எவ்வளோ சக்தியை நம்ம கடவுளுக்கு சக்தி கொடுத்தாரு, நன்றி சொல்கிறோம் வச்சுக்கோங்க. அதுக்காக எவ்வளோ சிரமப்படுறோம் என்பதை மற்றவங்களுக்கு புரியுது கிடையாது. சாதாரணமாக சொல்லிட்டு போயிடறாங்க ஒரு பேச்சாளர். இப்போ வெளியிலேருந்து வந்தார், அவரை நம்ம எவ்வளோ கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோம், தகுதியானவர். அந்த மாதிரி இந்த பேச்சாளர்களை கௌரவப்படுத்த வேண்டும். 6 முகனுக்கு 6 படைவீடு மீது பிள்ளையாருக்கு 6 படைவீடுன்னு சொன்னேன். 1 திருவண்ணாமலை. சரி, 2வது படைவீடு எங்கே இருக்கு தெரியல, விருதாசலம். அந்த பிள்ளையாருக்கு பேர் ஆழத்து பிள்ளையார். 18 அடி ஆழத்தில் இருக்கிறார் விருதாசலத்தில். விருத்தகிரீஸ்வரர். விருத்தம்னா முதியவர். அம்மா பாட்டி மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு புலவர் கேட்குறான், பாட்டி மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நீ மீண்டும் இளமையாக மாறணும்னு ஒரு பாட்டு பாடுறாரு. மீண்டும் இளமையாயிட்டாங்க. விருதாசலத்தில் நடந்தது. இதெல்லாம் ஆன்மீகத்தில் அப்படியே புதையலாக இருக்குங்க. சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ 2 செக்ஸு ஜோக்கு, 2 நகைச்சுவை, ஒரு பாட்டு எழுந்து ஆடினா எனக்கு ஒரு 50,000 ரூபா கொடுப்பாங்க. எனக்கு ரசிகர்கள் நிறைய வருவாங்க, கை தட்டுவாங்க, பேனர், வால் போஸ்ட் இருக்கும். நம்ம அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் யார் தான் சொல்ல போகிறாங்க? யாருக்கு சொல்லுவாங்க? 5000 50,000 கொடுத்தா கூட யாராவது ஒரு ஆன்மீகத்தில் இப்படி சொல்லிட்டுங்க, நான் பேசத்தே விட்டுடுறேன். நான் பெருமைக்காக சொல்ல, இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆழத்து பிள்ளையார் 18 அடி ஆழத்தில் இருக்கார்.
அந்த பிள்ளையாரை போய் பார்த்துட்டு வர்றது அவ்வளோ புண்ணியம். 3வது படை வீடு, முக்கியமான இடம் இது. இந்த பிள்ளையாரை நீங்க எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. திருக்கடவுர், திருக்கடவுர்ல யார் ஃபேமஸ்? அமிர்தகடேஸ்வரர் ஃபேமஸ், அபிராமி வள்ளி ஃபேமஸ். ஆனா இவங்க எல்லாருக்கும் முன்னால் அவங்க வந்து உட்கார்ந்து யார் தெரியுங்களா? கள்ளவாரண பிள்ளையார். கள்ளவாரண பிள்ளையார் அந்த அமுத கலசை திருடின்னு வந்துட்டாரு. யாரு? பிள்ளையார். திருடின்னு வரல, தூக்கின்னு வந்துட்டாரு. அதுக்கு பேரு கள்ளவாரணர்னு வச்சுட்டாங்க. கள்ளவாரண பிள்ளையாருக்கு எல்லா தீபாவளி பண்ணிட்டு தான் முதல்ல உனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நிறைய பேர் அங்கே போறதே இல்லை, அந்த பிள்ளையார்கிட்ட போறது இல்லை. 6 படை வீடுல 3வது படை வீடு அவரு 3. இப்போ 4வது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள போகும்போது அவர் முக்குரணி பிள்ளையார்னு இருக்காரு. 18 படி அரிசியில் செய்யற கொழுக்கட்டையை அவருக்கு படிப்பாங்க. அவரு 4வது படை வீடு. 5வது படை வீடு காசியில் இருக்கிற துண்டி விநாயகர். 6வது படை வீடு முக்கியமான இடம். யாராவது கஸ் பண்ண முடியுமா? பாருங்களா, 6வது பிள்ளையாருக்கு ஒரு இடம் இருக்கு, படை வீடு. திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். சிதம்பரத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது இந்த ஊர். இந்த ஊர்ல தான் வாரியார் போய் தங்கியிருந்தாரு. அவருக்கு கனவுல பாம்பன் சாமிகள் வந்தார், அருள் கொடுத்தார். அற்புதமான ஊர். அந்த ஊர்ல தான் ராஜராஜ சோழன் வந்து இது மாதிரி 12 திருமுறைகள் சிதம்பரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தது இந்த பிள்ளையார் தாங்க. யாரு? நாரையூர் பிள்ளையார், திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். பொல்லாத இல்ல, பொல்லா பிள்ளையார்னா செதுக்காத பிள்ளையார். உளியால செதுக்காத பிள்ளையாருக்கு பேரு பொல்லா. பெரிய இல்லு போட்டீங்கன்னா செதுக்காத உடைக்காத பிள்ளையார், சுயம்பு. அந்த பிள்ளையார் தான் நமக்கு 12 திருமுறைகளை தேவார திருவாசகத்தை கண்டுபிடித்து கொடுத்தவர். அவரு 6வது படை வீடு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. பிள்ளையாருக்கு உரிய இந்த 6 படை வீடுகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கிற போது, இப்போ சிதம்பரம் போறீங்க, திருக்கடையூர் போறீங்க, தயவு செய்து திரும்பும் போது திருநாரையூர் வாங்க. முழுமுதல் கணபதிங்க. இந்த கைத்தலம் நிறைகணில பாடுறாரு, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான் பாடுறாரு. என்ன விஷயம் தெரியுங்களா? முப்புறங்களை எரிக்க வந்த சிவபெருமான் பிள்ளையார கும்பிடாத போயிட்டாரு. அதனால்தான் முழுமுதல் கணபதியை முதல்ல கை தொழணும். கோயிலுக்கு போனா முதல்ல எங்க போறோம்? பிள்ளையார்கிட்ட போய் தோப்பு காரணம் போடுறோம், குட்டிக்கிறோம். பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்கிறோம். ஏன்? அவர் கும்பிடாத போனீங்கன்னா எல்லா விக்னம், எல்லாம் கெட்டது நடக்கும். விக்னேஸ்வரன், விக்னங்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவன் தான் இந்த விக்னேஸ்வரன், மகா கணபதி. அப்படி சிவபெருமானே முப்புறங்களை எரி செய்கிற போது இந்த பிள்ளையாரை கும்பிடாமல் போனதுனால சிவபெருமான் ஏறி போன ரதத்தினுடைய அச்சு பொறிச்சுட்டார், உடஞ்சிச்சு தேரு. சிவபெருமானே கீழ் விழற கதை. அப்புறம் நினைச்சாரு, அடடா நம்ம பிள்ளையாரை கும்பிடலையே அப்படின்னு போய் பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடச்சிட்டு தேர்ல போய் ஏறாரு. தேர் நல்லா ஆயிடுச்சு. இது கதை இல்லை, இது வரலாறு. அச்சிறுப்பாக்கம்னு ஒரு ஊரே இருக்கு செங்கல்பட்டு பக்கத்துல. அச்சு இருப்பாக்கம், அச்சிறுப்பாக்கம். அங்க சிவபெருமானுடைய ரதத்தின் தேருடைய அச்சை முறித்தவர் இந்த பிள்ளையார். ஒரு முறை பிள்ளையார்கிட்ட சேந்தனார் வேண்டாரு. இது நடந்த கதை. பட்டத்தாருக்கு பிஏ கனகபுள்ள, எங்க அப்பா ஊர் கனகபுள்ளையா இருந்தாரு. அதே மாதிரி பட்டணத்தாருக்கு ஊர் வீட்டு கணக்குப்புள்ள சேந்தனார். சேந்தனார் திருடி போட்டாரு, ஜெயிலில் போட்டாங்க சார். பட்டினத்தாரு துறவியா போயிட்டாரு. அவர் சொத்தை பூரா இந்த ஆள் திருடிக்கணும் சேந்தனாரு அப்படின்னு பட்டினத்தார் அக்கா தங்கச்சிங்க கேஸ் போட்டாங்க. அந்த மன்னன் என்ன பண்ணா, சேந்தனார் விசாரிக்க ஜெயிலில் போட்டான். இது நடந்தது, இதெல்லாம் வரலாறு. சேந்தனார் ஜெயிலில் போட்டாங்க. சேந்தனார் யாரை கேட்கிறாரு? பட்டினத்தார் கேட்கிறாரு, சாமி உனக்கு பின்னால கணக்கு எழுதுனேன், நான் ஜெயிலில் இருக்கிறேன், நீ எங்கேயோ போயிட்ட, என்னை காப்பாத்துன்னு. பட்டினத்தார் டைரக்டா ஒரு போன் அடிச்சாரு சிவபெருமானுக்கு. சிவபெருமான் என்ன சொன்னாரு, ஏ பிள்ளையாரு வா, இந்த சேந்தனார் தூக்கினோடா வெளியில அப்படின்ட்டாரு. இப்போ எப்படி சொல்றாங்க சாதாரணமா, ஜெயிலில் இருக்கிற தூக்கினோடான்றாங்கல்ல, அந்த மாதிரி சிவபெருமானே பிள்ளையாருக்கு உத்தரவு போடுறாரு, அந்த சேந்தனாரை ஜெயிலிருந்து பெயில் எடுக்காத, ரிலீஸ் பண்ணுங்க. நேராக பிள்ளையார் போனாரு, இந்த ஜெயிலில் உட்காந்துருந்தாருல சேந்தனார், தும்பிகள் தூக்கி விசிரிச்சாரு, வெளியிட்டு வந்து எங்கேயோ அனுப்பிச்சு விட்டாரு சேந்தனார். இதுவும் நடந்த வரலாறு. சிதம்பரத்தில் போய் செட்டில் ஆகிட்டார் யாரு? சேந்தனார். இது வரலாறு.
அங்கதான் போய் சேர்ந்தனார். நிறைய பாட்டு பாடுறாரு. சிதம்பரம் நடராஜன் தேர் ஓடிச்சு அவர் பாடின பிறகுதான். அப்படியே சேந்தனாரை காப்பாத்தினாரா? இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சேரமான் பெருமாள் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் அவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சிவபெருமானுக்கிட்ட என்ன உயிரோட நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சுந்தரர் கேட்கிறார். வயசு 18. சிவபெருமான் என்ன பண்றாரு, தனது ஐராவண யானையை அனுப்பி சுந்தரர் அந்த யானை மேல உட்கார வச்சுன்னு கைலாயம் போறார். சுந்தரர் மட்டும் கைலாயி போய் சேர்ந்துட்டார். இதை கேள்விப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனார், என்ன நம்மளை விட்டுட்டு சுந்தரர் போயிட்டாரு, நானும் போனேன்னு சொல்லி அவர் குதிரை மேல ஏறி சிவாய நம்ம சொன்னார். அவரும் கைலாயி போயிட்டார். 2 பேரும் போயிட்டாங்களா? ஔவையார் என்ன பண்றாங்க, ஒரு கோயில சாமி கும்பிட்டுருக்காங்க. அங்க விநாயகர் அகவல் எழுதிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணல. சாமி கும்பிட்டு இருக்காங்க, விநாயகர் பெருமான கும்பிடுறாங்க. இப்போ நம்ம அர்ச்சனை பண்ண முடியலைங்களா, தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, டைம் பார்க்குறாங்க. ஔவையார் டைம் பார்க்குறாங்க. ஔவையார் என்னது, சேரமான் பெருமாள் நாயனார் கையில் போயிட்டாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் கையில் போயிட்டாரு. சாமி பிள்ளையாரப்பா என்னை எட்டு போய் கையிலையில் விட்டுடுப்பான்னாரு. பிள்ளையார் காது கொடுத்து கேட்பாரா? பேசாமல் இருந்தார். பூஜைலாம் பண்ணு, எல்லா பூஜையும் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு முன்னே எட்டும் போய் பிள்ளையார் ஔவையார் தூக்கும் போய் கைலாயத்தில் வச்சிட்டாரு. இதெல்லாம் நடந்துதான் வரலாறு. சேரமான் பெருமாள் நாயனார் வரலாறுலேயே இருக்கு, சேக்கிடாரும் எழுதியிருக்கிறார். இப்போ பிள்ளையாருடைய திருவிளையாடல்களுக்கு எல்லையே கிடையாது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் சொல்லணுமா, மஞ்சளில் பிடிச்சி நீ தெருவில் வச்சுனா விட பிள்ளையார் ஆகிறார் பாருங்க. எந்த கடவுளும் இல்லைங்க. கணபதி ஹோமம் எதுக்குங்க பண்ணுறோம் வீட்டில்? எத்தனையோ ஹோமம் இருக்கு, கணபதி ஹோமம் தானே பண்ணுறோம். ஏன்னா கணபதிக்கு நீ மனதை குளிர்விச்சாதான், அவர் குளிர்ந்து செஞ்சாதான் எல்லாம் உனக்கு. ஏன்னா அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை அவர், அந்த குடும்பத்தினுடைய தான் பவர் எல்லாமே. அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் இல்லையா? அதனால பிள்ளையார் வழிபாடு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது. வாதாபியை வென்ற புலிவர் அந்த காலத்திலிருந்து, வாதாபி மன்னனை வென்ற காலத்திலிருந்து சாளுக்கிய மராட்டிய மன்னர்களை வென்ற அந்த காலம் கிபி 8 அல்லது 9 நூற்றாண்டு ஏறக்குறைய. அதுவும் 1200 ஆண்டு 300 ஆண்டுகள் பிள்ளையார் வழிபாடு தமிழ்நாட்டில். அதனால தான் அந்த பிள்ளையாருக்கு நம்மளை விட மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு காரணம் அதான். அப்படி பிள்ளையார் வழிபாடு உலகெங்கும் இருக்கிறது. இப்போ நம்ம வேலுலக சிவாச்சாரியர்கள் பல பேர் பிரான்ஸில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. பிள்ளையார் கோயில்களை பூஜை பண்ணுறாங்க, சம்பளம் 10 லட்சம். எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? லண்டனில் பிள்ளையார் கோயிலில் 20-30 இருக்கும் பொழுது, முருகர் கோயிலில் 20-30. இப்போ எல்லாம் தேர் எடுத்தாங்க, அரோகரா போட்டுக்கிட்டு. நினச்சி பாருங்க, லண்டனில் இருக்கிறவன் அரோகரா போடுறான், நம்ம ஆளுங்க அரோகரா சொன்னால் வாய் வலிக்குதுன்றான். எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. ஆன்மீகம் பேசுறோன்னு பார்த்தாவே அப்படி பார்க்குறாங்க. இது எங்கெங்க அடுக்கும்? எங்களுக்கு புரியவே இல்லை. இவ்வளோ பக்தி இலக்கியங்களும் இவ்வளோ பேர் கடவுள்களும் இருக்கிற நாட்டில் விண்ணளக்கும் கோபுரங்கள் என்று குன்றக்குடி அடிகளார் சொன்னார். அப்படி உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நாகரிகமும் பக்தியும் சொல்லுகின்ற இந்த நாடு தமிழ்நாடு. பக்தி இலக்கியங்கள் தமிழில் போல எதுலேயுமே இல்லை. திருமுறைகள் 12, 4000 திவ்ய பிரபந்தங்கள் 4000. அதுக்கு பிறகு கந்தபுராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் புகழ் பாடுகின்ற திருப்புகழ், கந்தர் அனுபூதி, இதெல்லாம் அருணகிரிநாதர் எழுதினார். பட்டினத்தார், தாயுமானவர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், அப்படியே நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. இவ்வளவு பேர் எழுதி வச்சிருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, சாதாரணமாக அவை சொல்லிட்டான். அறம் செய்ய விரும்பு. 6வது சினம். கோபப்பட்டினா ஒழிஞ்ச. எங்கே கோவப்படணும் அங்கே கோவப்பட்டா பரவாயில்ல. ஆஃபீஸர்கிட்ட போய் கோவப்பட முடியுமா? நான் இப்போ தலைவர்கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறான், இவர்கிட்டே கோவப்பட்டு அவன் என்னத்தை கண்டான்? வேலையை விட்டுட்டு தான் போகணும். அங்கே கோபப்படுவது ஆபத்து. 6வது சினம். எவ்வளோ ஒரே வார்த்தைங்க. இப்போ வெளிநாட்டுகள்லாம் இது படிக்கிறாங்க. நம்ம ஔவையார் பாடின ஒரு 2 பாடல்களோடு நிறைவு செய்கிற ஔவையார் தான் பாடினாங்க. ஒரு அழகான பாட்டு, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. அதனால் அர்த்தம் இருக்கு. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே,
நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. நான் 4 தரேன், நீ 3 கொடுன்றா ஔவையார் பிள்ளையார்கிட்ட. ஔவையார் அந்தம்மா பிள்ளையாருக்கு மட்டும்தான் பாட்டு பாடியிருக்காங்க. சங்க தமிழ் மூன்றும் தா. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்தும் தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று ஔவையார் பாடினார். இன்னொரு பாடல் பாடியிருக்காருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த அம்மா பாடினது. வாக்குண்டாம். நீ விநாயகர் பத்தி பேசினா நல்லா பேசுவ, நல்ல வாக்கு வரும், உன் வாக்கு சுத்தமா இருக்கும், உன் வாக்கு ஜெயிக்கும். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். நீ பிள்ளையார் வரையினா நல்ல மனசு வரும், 4 பேருக்கு உதவத்துக்கு மனசு வரும், 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரும், இந்த மாதிரி ஆன்மீக பணிகள் செய்ய மனசு வரும், நல்ல மனம் வரும். அது என்ன வரும்? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். மாமலரால் நோக்குண்டாம். தாமரை இருக்கின்ற மகாலட்சுமி அருள் உனக்கு கிடைக்கும். கல்வியா செல்வமா வீரமா 3 வந்துச்சா? ஆனா ஔவையார் ரொம்ப ஹைலைட் பண்றது என்ன? மேனி நுடங்காது. கடவுள் கிட்ட போய் என்ன கேட்ட? பிள்ளையார் கிட்ட எனக்கு நோய் நொடி இல்லாத செல்வம் கொடுங்க, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். செல்வம் வச்சுக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் இருக்கு, கொரோனா வந்துச்சு, என்ன ஆச்சுக்கதா? ஒண்ணுமே பண்ண முடியலங்க. எங்க மிஸ்ஸஸ் கொரோனாவில் காலம் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிஜனுக்காக தேடி தேடி அலைகிறேன். 2 நாளா யாரும் உதவி பண்ணல, எந்த ஆஸ்பத்திரியிலும் இடம் இல்லை. எவ்வளோ பணம் இப்போ தலைவர் மாதிரி எவ்வளோ பேர் நமக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆச்சு? இதுதாங்க வாழ்க்கை. இப்போ எத்தனையோ கோடீஸ்வரன் பல கோடி பல்லாயிரம் கோடி வச்சுக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுதுங்க? நோய் நொடி வந்தால் இறைவனடி சேர வேண்டியது. அதனால ஔவையார் கேட்குறா, வாக்கு கொடு, நல்ல மனசு கொடு. மாமனார் நோக்கி இருக்குது, செல்வத்தை கொடுத்துட்டேன், மனசு கொடுத்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். பிள்ளையாரப்பா எனக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டியது நோய் இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம். பிள்ளையார்கிட்ட கேட்குற ஔவையார், நோயற்ற வாழ்வுக்கு கொடு, மேனி நுடங்காது, துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு என்று அவர் பாடி நிறைவு செய்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. எப்போதோ அவர் கேட்டிருக்காரு, இந்த ஆண்டு கூட தெரியல. அதனால் நீங்கள் இப்போ கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த திருவிழானாலும் சரி, எந்த கோயில்லையானாலும் சரி, இப்போ அந்த காலத்தில் சினிமா தியேட்டர்லாம் நீங்கள் டென்ட்டில் போய் படம் பார்த்துருப்பாங்க. இவங்கெல்லாம் அனுபவம் இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது. மணலில் போய் உட்காந்துன்னு அப்போ என்ன பாட்டு தலைவரை போடுவாங்க? சினிமா கொட்டாங்களா? விநாயகனே விண்ணினியின் வேறெருக்கவல்லாம், அந்த பாட்டு தான் போடுவாங்க இல்லையா? இன்றைக்கி அதான் போடுறாங்க. மாரியம்மா கோயில் இருந்தாலும் அதான் லவுட் ஸ்பீக்கர். இவர் இன்றைக்கி மாடர்ன் ஆயிடுச்சு உலகம், எவ்வளவோ கேசட் வந்துச்சு. ஆனால் இவர் முதல் பாட்டு என்ன போடுறாரு? விநாயகனே வெவ்வினையே வேறெருக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். உன்னுடைய ஆசை என்ன? உன்னுடைய கனவு என்ன? உன் நினைவு என்ன? உனக்கு என்ன வேணும்? அவன் தான் டன் போ. விநாயகர் தான் செய்கிறான். வா. வெவ்வினை எந்த வினையான வேறே அர்த்தம் போட்டுருவான் சார் விநாயக பெருமான். வெவ்வினையின் வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமாம் தன்மையினால். விண்ணுக்கு ராஜா அவன் தான், இந்த மண்ணுக்கு ராஜா அவன் தான், நாயகன் தலைவன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவன் அவன் என்பதினாலே கண்ணில் வைத்து பணியுங்கள், கண்ணில் பணிந்து கனிந்து என்று இதை பாடியது கபிலர். ஆகவே விநாயகன் வெவ்வினையின் வேறறுக்க வல்லவன், விநாயகன் வேட்கை தணிவிப்பவன், விநாயகன் கேட்கும் வரங்களை கொடுக்கின்ற கற்பக ஆனவன். கற்பக விநாயகராக இங்கு எழுந்தருளி நமக்கெல்லாம் வரங்களையும் வளங்களையும் அருளையும் அன்பையும் கருணையும் மேகமாக பொழிது கொண்டே இருக்கின்றவன் விநாயக பெருமான். ஆக விநாயகனை கை தொழுதால், கை கூப்பினார் எந்த குறையும் இல்லை, கை கொடுப்பான். இந்த கலியுகத்திலும் சரி, கம்ப்யூட்டர் உலகமானாலும் சரி, எவ்வளோ பெரிய விஐபி டாக்டர் கூட பிள்ளையார் கும்பிட்டு தாங்க ஆப்ரேஷன் தேட்டர் போகிறான். அமெரிக்காவில் கூட ஒன்றும் இல்லை. இப்போ அண்மையிலே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு வேலூர் வந்தார். அவர் பேர் என்ன? சிவகடாட்சம், டாக்டர் சிவகடாட்சம். அவங்க மிஸ்ஸஸும் நல்லா எழுதுவாங்க, கவிஞர். அவங்க வேலூர் வந்தார் சிவகடாட்சம். அவர்கிட்ட ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் விபூதி பூசிட்டு இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே தெய்வ பழமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க.
நம்பர் 1 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு கூட அவர் தான் வீட்டு டாக்டர். டாக்டர் சிவ கடாட்சம். அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, 1000 உலகம் முன்னேறலாம் சார், விஞ்ஞானத்தில் தலைகீழாக மாற்றலாம் சார். நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாலே விநாயகர் படத்தை தான் சார் வச்சிடுறேன். அங்கே மாலை போட்டு ஒரு ஊதுவத்தி வச்சு கும்பிட்டுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஹார்ட் ஆப்ரேஷனில் 10,000கணக்கான ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவர் அவர். அமெரிக்காவில் நிலைமையில் பெரிய விஐபி டாக்டர்ஸ் நிலைமை அதுதான். ஆக எந்த நிலையிலுமே நம்ம பிள்ளையார கெட்டியமாக பிடிச்சா அவர் நம்மளை கைவிட மாட்டார். சிக்கன்னு பிடித்து கொண்டால் நம்மை இறைவன் கைவிட மாட்டான். மாணிக்க வாசகர் சொல்கிறார், சிக்கனை பிடித்து கொண்டேன், நீ எப்படி எழுந்து போக முடியாதுல்ல. அப்படி இந்த கற்பக விநாயகரை கும்பாபிஷேகம் இது நடைபெற்றது. இந்த 48 நாள் மண்டலாபிஷேகத்துக்கு நிச்சயமாக டெய்லி கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வரது தாங்க கால் கொடுத்துக்கிறான் கடவுள். அப்பர் சாமிகள் பாடுறாரு, ரொம்ப அழகா பாடுறாரு. அரங்கோயில் வலம் வராத கால்கள் இருந்து என்ன பயன்? சிவாய நம என்று சொல்லாத வாய் எதுக்கிடா அவனுக்குன்னு கேட்கிறாரு ஞான சம்பந்தர். கோபமே வராது அந்த குழந்தைக்கு, 16 வயசு. ஏய் உனக்கு எதுக்கு வாய்? சிவாய நமன்னு சொல்ல தெரியல உனக்கு, இல்லை உனக்கு போடா வாய் வானான்றார். திருஞான சம்பந்தர்லாம் கோபப்பட்டு சொல்லியிருக்காருங்க. சிவாய நம என்கிற 5 எழுத்து படைக்கலமாக என் நாவில் வைத்திருக்கிறேன், எனக்கு பயம் இல்லை போடான்றார் அப்பர் சுவாமிகள். என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, ஆட்டம் பாம்பு மாதிரி ஒரு ஆயுதம் இருக்குதுன்னாரு. யாரு? நாவுக்கரசர், 81 வயசு வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்ல தெரியுமா? சிவாய நம என்கிற 5 எழுத்து நாமும் ஆயுதமாக நாக்கில் இருக்குது, என்கிட்ட எவனும் வாலாட்ட முடியாது, போயினே இருக்கு உங்க வேலையை பார்த்துன்னு சொல்றாரு அப்பர் சுவாமி. சுந்தரர் என்ன சொல்றாரு? பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்தை மின்னார் செஞ்சடை மேலே மேலே கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாணிக்கமே பாடியுள் மாமணியே, அண்ணே உன்னையெல்லாம் யாரை நினைக்கேன்? மழை பாடிக்க வராத மறந்துட்டே அப்படின்னு கேட்குறா சார் சிவபெருமானே சுந்தரரை. சுந்தரர் ஒரு இடத்துல கோயில் வாசப்படியில் பத்துங்கிறாரு, இடம் இல்லை அவருக்கு. அது மாதிரி இப்போ மாதிரி லாட்ஜில் போய் பத்துன்னு இருப்பாங்க சாமிங்க. தெரு தென்னையில் பத்துங்கிறாரு சுந்தரர். அவர் கேட்குறாரு கனவுல, அப்படியே கனவு வருது, என்னென்னோ வருது. திடீர்னு பார்த்தா ஒரு அடி விழுது. நான் சுந்தரா பக்கத்தில் தானே மழைப்பாடி, திருமழைப்பாடி, அங்கே வர உனக்கு டைம் இல்லையா? வழி தெரியாதா? நாளை காலையில் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாரு. நான் சொல்லல, அவரே பாடி வச்சுக்கிறாரு. சுந்தரா நீ வா மழைப்பாடிக்குன்னு சொல்லும்போது தான் இதை பாடினாரு, மழைப்பாடிகள் மாணிக்கமேனு. பொன்னார் மேனியே இப்படி தோலை அரைக்கசது மின்னா செஞ்சடை மேல் வெளியே கொண்டை அடைந்தவனே என்று சொல்கிற போது சொல்றாரு, அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைப்பேன்? உன்னை தவிர எனக்கு யார் இருக்காங்க நினைக்கா? யாரும் நினைச்சா கொடுக்க போறான். அறந்த கை சுண்ணாம்பு கொடுக்காத ஊர் சார் இது. ஊர்ல நம்ம ஊர் இல்லை, உலகமே. கடன்னு கேட்ட திரும்பியே பார்க்க மாட்டான், ஓடி போடுறான். ஐயோன்னு சொன்னா திரும்பி பார்க்க எங்க என்ன உதவி கேட்டு போறான்னு நினைக்கிறான். உதவி செய்யணும் நன்றி மறக்கிறான். இதெல்லாம் திரும்பணும்னா மன செம்மையாகணும். செம்மை நல்ல மரியாதை சிதடருடன் தெரிவேனே, மும்மை மலம் அறிவே மும்மலங்கள் அறிவித்து முதலாய முதல்வன் தான் எனக்கும் நாய்க்கு சிவகை ஏற்றியது போல எனக்கு அருள் செய்தான் தாயை போல. இந்த அருளை யார் பெற்றார்கள் என்னை போல என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். செம்மை நலம் அறியாத சிதடர் என்றார். சிதடர் என்றால் கண் பார்வை இல்லாதவர்கள். கண் இல்லாதவன் புண்ணு, படிக்காதவனுடைய கண்ணு புண்ணுன்னார் திருவள்ளுவர். கல்வி கற்று என்ன பிரயோஜனம்? அடுத்தவனுக்கு உதவாதவன். நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படி உதவாதவன், கடவுளை நினைக்காதவன் கூட அவர்களை பற்றி கண்ணில்லாதவர்கள் என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவி என்று பேசினார். ஆகவே சிவபெருமானை சிக்கனை பிடித்துக் கொள்வதைப் போல அவருடைய மைந்தனான கணபதியை கற்பக விநாயக பெருமானை நாம் சிக்கனுடைய திருவடிகளை வணங்கி அவரை வரம் கேட்க முனைவோமானால் அவர் கேட்டதை கொடுப்பார், நினைத்ததை நடத்தி காட்டுவார், நிம்மதியை கொடுப்பார். இந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு நீ தயவுசெய்து சோதிக்க வேணாம். உலகமே பிள்ளையாரை கும்பிட்டுதான் எந்த காரியத்தை செய்துள்ளது கனவிலும் நினைவிலும் நிஜத்திலும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான். ஆக பிள்ளையார் எளிவந்த தெய்வம். நீ வான்னா ஒருவர் போனா போவார். எதுவுமே ஆத்திலையும் எங்கேயோ கையில் விட்டு போயினே இருக்கிறோம், கவலைப்படுறோமா? அதுக்காக அவர் கவலைப்படுறாரா? அவர் அழகா பாடினார் கண்ணதாசன். ஆற்றிலும் மேட்டிலும் காட்டிலும் நின்மகன் கருணை செய்யவில்லையா? ஊமை குழந்தைக்கு ஓமென்று உன் கணவன் எழுதவில்லையா? ஏமத்தில் சாமத்தில் உன்னாதன் சிவனிடத்தில் என்னை பற்றி சரியாக சொல்லவில்லையா? ஏமன் நெருங்காமல் என் வாழ்வு காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே, எழில்புரியும் காஞ்சி அரசு நகர்புரி ராணியே, ஏதில் காமாட்சி உமையே என்று வணங்குகிற போது
அந்த காமாட்சியினுடைய மைந்தன் கணபதிக்கு ரொம்ப செல்லம். அம்மா புள்ள, அப்பா புள்ளவர் அம்மையப்பனுடைய ஆனந்த பிள்ளை கற்பக விநாயகர். அவருக்கு இந்த சாய்நாதபுரத்திலே சாதனையாளர்களும் சரித்திர புருஷர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த பகுதியிலே இந்த ஆலயம் மிகப்பெரிய அளவிற்கு திருப்பணியை செய்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகத்தை மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு கொண்டாடி இருக்கின்றோம். இந்த மண்டலாபிஷேகத்திற்கு 48 நாள்கள் நீங்கள் அவசியம் வரணும். மண்டலம்னா என்ன? பொதுவாக 3 பட்சம் என்று சொல்கிறார்கள். ஒரு பட்சத்துக்கு 15 நாள், 45 நாள். ஆனால் மண்டலம் என்பது 48 நாட்கள் என்று நாம் ஒரு சம்பிரதாயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கும் விளக்கங்கள் சில சிவாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது 48ன்னா என்ன தெரியுங்களா? 12 ராசி. எல்லாருமே இந்த 12 ராசியில் தான் பிறந்திருக்கிறோம். 29 நட்சத்திரங்கள் எவ்வளோ? 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு எல்லாருக்குமே நட்சத்திரம் 27, நமக்கு எல்லாருக்குமே ராசி 12, நமக்கு எல்லாருமே நம்மளை அலக்கழிப்பது 9 நவகிரகம். இப்போ கூட்டி பாருங்க, 12, 27, ஒரு 9, 48. இந்த 48 சாட்டிஸ்ஃபை பண்ணதான் இந்த 48 நாள் என்று சில கணக்குகளை சில சிவாச்சாரிய பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்களா? அதுவும் சரியாக தான் இருக்கு இல்லைங்களா? ராசியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், நவகிரகங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், இந்த நட்சத்திரங்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம், துலாம் நட்சத்திரத்தில் ஏதாவது ரோகிணி நட்சத்திரமாக இருக்கலாம், அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம். ஆக அதை நாம் திருப்தி பண்ணோம்னா இந்த மாதிரி ஆலயத்துக்கு வந்து இந்த 48 பிரச்சனையிலிருந்து நீக்குவதற்கு நாம் சாமி கும்பிடணும் என்பது ஒரு ஐதீகம். அதனால தான் 48 நாள் மண்டல பூஜை செய்து 48 நாள்கள் விரதம் இருக்கிறாங்க ஐயப்பா பக்தர்கள் என்பதெல்லாம் வரலாறு. ஆகவே நாம் ஆன்மீகம் என்பது உன் ஆன்மாவை செம்மைப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, முறைப்படுத்துவது, உன்னை நியாயப்படுத்துவது, நேர்மையாக வாழச் செய்வது, 4 பேருக்கு நல்லது செய்ய சொல்வது. ஆன்மீகம் படித்தா அதெல்லாம் வரும். இப்போ நான் எவ்வளோ செய்திகள் சொன்னேன், இதில் நான் சொன்னது ஒரு பிட்டு தான். இந்த மாதிரி எவ்வளோ செய்திகள் படிக்க, ஆன்மீகம் புக்கு படிங்க, வரலாறு படிங்க, ஆன்மீக செய்திகள் படிங்க. இது எல்லாமே ரொம்ப அழகாக தெய்வ குரல் காஞ்சி பெரியவா சங்கராச்சாரிய சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான புத்தகம் அது வாங்கி நம்ம படிக்கலாம். இப்போ பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு புட்டபதி சத்ய சாய்பாபா போன வாரம் தான் அவருக்கு நினைவு நாள். அவர் என்ன சொன்னார்? நீ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகம்னா அதான். அவர் எவ்வளோ சமூக சேவைகள் செஞ்சார். ஆனால் அவர் கடைசியில் சொல்லிட்டு எப்படி செத்தார் தெரியுங்களா? லவ் ஹால், சர்வ் ஹால், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். எல்லாருக்கும் உதவி செய்ய, யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தாதே. அதான் சார் ஆன்மீகம் சொல்லி தருது. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க, நன்றியோடு இருங்க. கடவுளை நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடியும் இருக்க இடையும் தனு கரண புவன போகங்களை கொடுத்த எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின் பாசக்கார புதல்வன் விநாயக பெருமானை நாம் வணங்கினால் என்றைக்கும் அவன் நம்மை கைவிட மாட்டான். கற்பக விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.